அனைவருக்கும் வணக்கம். உங்களோட கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அதை இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு குட் ஸ்கோர் அப்படிங்கிற ஆப்பை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த குட் ஸ்கோர் ஆப்பை யூஸ் பண்ணி கிரெடிட் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? அப்படி கிரெடிட் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு குட் ஸ்கோர் ஆப்பை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களால் உங்களோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட எக்ஸ்பர்ட்ஸை வச்சு உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா அக்கௌண்ட்டையும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதில் எந்த மாதிரியான இம்ப்ரூவைசேஷன்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டை வீடியோ ஃபார்மேட்டில் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட அக்கௌண்ட்ஸை அனலைஸ் பண்ணும்போது அதில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அக்கௌண்ட் அண்ட் இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய அக்கௌண்ட்னு எல்லா அக்கௌண்ட்டையுமே அனலைஸ் பண்ணுவாங்களாம். அப்படி அனலைஸ் பண்ணி அதில் நீங்கள் ஏதாச்சும் ரீபே பண்ணாத லோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லோனை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் இவங்களே சஜஷன் கொடுத்து உங்களோட சிபிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுனால நானும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே இவங்க அமௌண்ட் தான் கேட்டாங்க. ஒரு ட்ரெயிலு டெமோனு எதுவுமே இல்லாமல் இவங்க கிட்ட எப்படி அமௌண்ட் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த ஆப்போட ரிவ்யூஸை ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. இந்த ஆப் நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால அவங்க எல்லாருமே இந்த ஆப்புக்கு ரொம்பவே மோசமான ரேட்டிங்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணக்கூடிய மெம்பர்ஷிப் அமௌண்ட்டுக்கு ஆட்டோபே ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணி வைக்கிறதுனால அதை டிசேபிள் பண்ண முடியாமல் நிறைய பேரோட அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்க மந்த்லி அமௌண்ட்டை எடுத்துட்டு இருக்கிற மாதிரியும் நிறைய பேர் ரிவ்யூஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடிய ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி உங்களோட சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க கான்ஃபிடென்ட்டாக ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் சிபில் ஸ்கோரை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இது வரைக்கும் லோனே எடுக்காத ஒரு பர்சனாக இருக்கீங்க, உங்களோட கிரெடிட் ஸ்கோரை இப்போ தான் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக்யூரிட்டி கிரெடிட் கார்டு. அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபிக்ஸட் டெபாசிட்டாக பே பண்ணி அது மூலமாக ஒரு கிரெடிட் கார்டாக வாங்குறது தான் இந்த செக்யூரிட்டி கிரெடிட் கார்டு. இப்படி நீங்கள் வாங்கக்கூடிய செக்யூரிட்டி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷனான பில் அமௌண்ட்டை கரெக்டான டைமில் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஆப்ஷன் கன்சியூமர் டியூரபிள் லோன்ஸ். அதாவது ஹோம் லோன், பர்சனல் லோன், இந்த மாதிரியான லோன்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோரை நிறையவே செக் பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள் வாங்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ், இந்த மாதிரி உங்களோட அன்றாட வாழ்வில் பயன்படக்கூடிய பொருட்களை நீங்கள் இஎம்ஐயில் வாங்கும்போது அங்கே உங்களோட சிபில் ஸ்கோரை ரொம்பவே செக்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் அந்த லோன் உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. அப்படி நீங்கள் லோனில் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கான இஎம்ஐயை ஆன் டைமில் பே பண்ணும்போது உங்களோட சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் ஆப்ஷன் பை நோ பே லேட்டர். இதுக்கு நிறையவே தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தான் ஆர்பிஐ டைரெக்டாக பேங்க்ஸே இந்த பை நோ பே லேட்டர் ஆப்ஷன் மூலமாக லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது ஃபியூச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நம்ம சேனலில் கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபோர்த் ஆப்ஷனாக உங்ககிட்ட ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பேங்க்கை கான்டாக்ட் பண்ணி கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டை ப்ராப்பராக டிரான்சாக்ஷன் பண்ணி அதோட பில்ஸ் எல்லாத்தையுமே ஆன் டைமில் பே பண்ணீங்க அப்படின்னா அப்போவும் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். இப்படிலாம் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி நிறைய லோன்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஆனால் அது எதையுமே ப்ராப்பராக ஆன் டைமில் பே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணாலே உங்களோட சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாம் ஓகேப்பா, இந்த குட் ஸ்கோர் ஆப் இதில் இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குட் ஸ்கோர் ஆப்பை கிரியேட் பண்ணவங்க தான் ரூபி கார்டு அப்படிங்கிற இன்னொரு ஆப்பையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரூபி கார்டு அப்படிங்கிறது இவங்களோட செக்யூர் கிரெடிட் கார்டு. அந்த செக்யூர் கிரெடிட் கார்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இவங்க குட் ஸ்கோர் அப்படிங்கிற இந்த ஆப்பையே கிரியேட் பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அப்படி கிரியேட் பண்ண இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்படி அந்த ப்ரொமோஷனை பார்த்துட்டு உள்ளே வரக்கூடிய கஸ்டமர் கிட்ட உங்களோட சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எங்களோட ரூபி கார்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த கார்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்பையே கிரியேட் பண்ணதா நான் நினைக்கிறேன். இது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். வர்த்தா.